அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். டிஎன் ரேங்க் லிஸ்ட் எல்லாரும் செக் பண்ணியிருப்பீங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரேங்க் லிஸ்ட்டில் நிறைய மாணவர்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருந்திருக்கும். நம்மளுடைய கட் ஆஃப் படி நம்மளுடைய ரேங்க் படி கிடைக்குமா கிடைக்காதுன்ற ஒரு பயம் இருக்கும். ஏன்னா எல்லாருடைய ஸ்டூடெண்ட்டுமே இதை செக் பண்ணியிருப்பீங்க. கவர்மெண்ட் கோட்டா 7.5 ரிசர்வேஷன் எல்லா கேட்டகரிக்கும் நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. இதில் நம்ம ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி நம்ம செக் பண்ணும்போது ஓகேவாக இருந்தது. பட் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கான ரேங்க்கு நமக்கு எந்த ரேங்க் இருந்தால் எந்த கட் ஆஃபில் சீட்டு கிடைக்கும், நிறைய மாணவர்களுக்கு பயம், நிறைய பதட்டங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இப்போ நாம் ப்ரிடிக்ட் பண்ணிக்கிறது பேஸ்ட் ஆன் அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன், அந்த சீட் மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் சீட் மேட்ரிக்ஸ் இன்னும் விடலை. ஸோ விட்டால் உங்களுக்கு சேஞ்சஸ் 1 or 2 மார்க்ஸ் இருக்கலாம், பேனிக் ஆக தேவையில்லை. ஸோ இப்போ நாம் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். கட் ஆஃப் ரேஞ்ச் என்னன்றதை பார்ப்போம். ஸோ நம்ம டேரெக்டாக 92.5 ரிசர்வேஷன் நம்ம போயிடலாம். ஸோ ஓப்பன் கேட்டகரி 575, பிசி கேட்டகரி 535, பிசிஎம் 523, எம்பிசி 527, எஸ்சி கேட்டகரி 470, எஸ்சிஏ 438, எஸ்டி 443. இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு சேஃப் ஜோனில் இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ், ஏன்னா உங்களுக்கு ஒரு மார்க் குறையலாம் கூடலாம். என்ன ரீசன் அப்படின்னா, உங்களுக்கு அஃபிஷியல் சீட் மேட்ரிக்ஸ் விட்டதுக்கப்புறம் அவங்களுடைய டேட்டாஸில் சேஞ்சஸ் இருக்கும்பொழுது உங்களுக்கு மதிப்பெண்கள் மாற வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆல் இண்டியா கோட்டாவில் நம்மளுடைய டாப்பர்ஸ் சீட் எடுக்கும்போது அந்த சீட் நம்மளுக்கு இங்கே வேக்கண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஆல் இண்டியா கோட்டா 15% அவங்க எடுத்துட்டாங்கன்னா நமக்கான வேக்கண்ட் கிரியேட் ஆகும். அதனால் அதில் இருந்தால் நம்மளுக்கு ஒரு சில மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்குது. ஒரு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 வரைக்கும் இந்த ஒரு சேஃப் ஸ்கோர் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன். 7.5 ரிசர்வேஷன் நம்மளுக்கு எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓசி கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரி நம்மளுக்கு 490, பிசி கேட்டகரி 450, பிசிஎம் 454. ஸோ பாருங்கள் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை தாண்டி எம்பிசி 475 உங்களுக்கே தெரியும். எஸ்சி கேட்டகரி 455. இங்கே பாருங்கள், எஸ்சி கேட்டகரி பிசி கேட்டகரி அதிகமாகவே போயிட்டுருக்கு. இதெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எஸ்சிஏ 449, எஸ்டி பாருங்கள் 460. சீட் நம்மளுக்கு தெரியும், சீட் மேட்ரிக்ஸ் ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் நம்மளுக்கு இந்த கேட்டகரி இருக்கும்போது நம்ம ஒரு சேஃப் ஜோனில் இருக்கலாம். இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துல ஒரு சேஃபாக இருக்கிறீங்க, 1 or 2 மார்க்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னும் போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 மார்க் இருக்கலாம். அதுக்கு காரணம் சீட் மேட்ரிக்ஸ் விடட்டும். அது விட தாண்டி நீங்கள் ஒரு கிளாரிட்டிக்கு வந்திருக்கலாம். எனக்கு இந்த ரேங்க் இருந்தால் என்னால், இந்த மார்க் இருந்தால் இந்த ரேங்க், அந்த மார்க்குக்கு அந்த க்ளோசிங் ரேங்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு இந்த பிடிஎஃப்ல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த க்ளோசிங், இந்த ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் செக் பண்ணி, கம்யூனிட்டி ரேங்க் தான் நமக்கு முக்கியம். அதை செக் பண்ணி பாருங்கள். அதை பேஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனு, அதுக்கப்புறம் உங்களுக்கான 92.5 ரிசர்வேஷனுக்கு நீங்கள் கவர்மெண்ட் சீட், கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு வருதா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். இது நம்மளுக்கு ஒரு 99% ப்ரிடிக்ஷன் மட்டும்தான், 100% கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது ப்ரிடிக்ஷன் தான், இது எக்ஸ்பெக்டட். நம்ம லாஸ்ட் டைம் எப்பயுமே ப்ரிடிக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். இந்த முறையும் நம்மளுக்கு ப்ரிடிக்ஷன் தான். ஏன்னா ஒரு சில 1 or 2 மார்க்ஸ் நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ரவுண்ட் 1 முடிஞ்சாதான், ரவுண்ட் 1 முடிஞ்சு ரவுண்ட் 1ல் எத்தனை பேர் ஆல் இண்டியாவில் போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளுக்கான கரெக்டாக உங்களுக்கு அந்த ஃபிக்ஸடாக ஆகும் மார்க்கு. அப்புறம் ரவுண்ட் 3 போகும்போது இன்னும் குறையும். ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் ஒரு 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 நம்மளுக்கு ஒரு பார்டர் லெவல் வச்சுக்கோங்க. இதுதான், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம். இன்கேஸ் நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே வரலை சார், எனக்கு குறைஞ்சிருச்சு, எனக்கு ஒரு 4 மார்க் 5 மார்க் குறைஞ்சிருக்கு சார், நான் எட்ஜில் விட்டுட்டேன், ஒரு 10 மார்க் குறைஞ்சிருச்சு, 20 மார்க் குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. அடுத்து நீங்கள் உங்களுக்கான ஜேர்னி, நீங்கள் 2027 ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எம்பிபிஎஸ் தான் கனவு, எனக்கு இதுதான், டாக்டர் தான், இந்த ஃபீல்டு தான் பண்ணுங்கள். இல்லை சார் எங்களுக்கு அஃபர்டபுள், ஃபினான்ஸ் அஃபர்டபுளாக இருக்குது, எங்கள் வீட்டில் அஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் எஸ்எஃப் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எஸ்எஃப் கேட்டகரி நம்மளுக்கு ஓரளவுக்கு மார்ஜின் அஃபர்டபுளாக இருக்கும். பேங்க் லோன் ஃபெசிலிட்டியும் கொடுப்பாங்க. எனக்கு இதை தாண்டி நான் இவ்வளோலாம் அஃபர்டபுள் என்னால் பண்ண முடியாது, என்னால் இவ்வளோ செலவு பண்ண முடியாதுன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கையாக இருந்தால் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய மெயினாக அதில் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ரீரிப்பீட்டர்ஸ். ஸோ ரீரிப்பீட்டர்ஸ் செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணிட்டு அடுத்த தேர்ட் டைம் போகும்போது அவங்களுக்கு அடுத்த வருஷம் சிபிடி சொல்கிறாங்களே, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கே, என்ன சார் பண்ணலாம், கண்டிப்பாக பயம் இருக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் இந்த இடத்துல ரொம்ப பேனிக் ஆகுறீங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம ஈவினிங்லேருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எக்கச்சக்க ஃபோன் கால்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக
மெயினாக வந்து என்ன அப்படின்னா ஒரு பெரிய பதட்டம். சார் என்ன சார் ஒருவேளை ரவுண்ட் 1 முடிஞ்சால் தான் தெரியுமா சார், வெயிட் பண்ணலாமா சார், இந்த எட்ஜில் இருக்கிறவங்க ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நீங்கள் வந்து நான் தான் சொல்லிட்டேனே, உங்களுக்கு இதுதான் கனவுனா நீங்கள் உங்களை அடுத்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் வெயிட் பண்ணாதீங்க, டைம் இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் ஏன்னா ஏற்கனவே இப்போ ஆகஸ்ட் வந்துடுச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆரம்பித்து நான் கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறேன் சார், அடுத்து நம்ம ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 வரைக்கும் போகிறோன்னா டேட் தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு மார்ஜின் லெவலில் பாருங்கள், செட் ஆகலைன்னா நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். இல்லை சார் வேண்டாம் சார் நான் குவிட் பண்ணிட்டு வேறு ஃபீல்டு போகிறேன் சார், தயவுசெய்து உங்கள் விருப்பம் தான், எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். பேரண்ட்டும் இதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள், பயப்படாதீங்க. ஸ்டூடெண்ட் எல்லாருமே இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான சீட் கண்டிப்பாக கிடைக்கும். அதை தாண்டி வந்து சார் நான் வந்து பிடிஎஸ் ட்ரை பண்ணலாமா சார், பிடிஎஸ்னுடைய இது கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு சார், நான் பிடிஎஸ் கவர்மெண்ட்டில் கிடைக்குமா, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதை தாண்டி வந்து நான் 3 காலேஜ் தான் கவர்மெண்ட்டில் இருக்குது, சீட் மேட்ரிக்ஸ் ரொம்ப கம்மி. உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் வந்து அஃபிஷியலாக உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் சீட் மேட்ரிக்ஸ் விடுவாங்க, அதை நம்ம பார்க்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, இதுலேயும் கேட்டிருந்தாங்க நம்மளுடைய எக்ஸ்ஆர்மி கோட்டா ஆகட்டும், ஐஆர்டி, அது எல்லாமே எப்படி சார் பார்க்குறது, அது எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிட்டு வரும். ஏன்னா டீம்டு சில ப்ரைவேட் காலேஜஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டி டீம்டு போயிருக்கு, அதுலேருந்து நம்மளுக்கு வரும்போது எல்லாமே மாறும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேனிக் ஆகாமல், ரொம்ப பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுங்கள், பயப்பட தேவையில்லை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு இதுதான் கனவுனா நீங்கள் வெயிட் பண்ணி 1 இயர் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அடுத்த வருஷம் பற்றி பயப்பட தேவையில்லை, உங்களுக்கு தன்னம்பிக்கையாக இருந்தால் நீங்கள் தாராளமாக ரிப்பீட் பண்ணுங்கள். அதை தாண்டி இது கவுன்சிலிங் ப்ராசஸ், இது எப்படி சார் ஃபாலோ பண்ணுறது, நாங்கள் இதை பற்றி டவுட் இருக்குன்னா தாராளமாக கூப்பிடுங்க, கண்டிப்பாக நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி பேசுவோம். அதை தாண்டி வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் கொடுங்க. இது இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து அடுத்து வந்து செல்ஃப் ஃபைனான்சிங், அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டை பற்றி அப்கமிங் அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.